Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 5 அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். சரிங்களா? சாப்டர் 5 அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். ஓகே. ஆக்சுவலா அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்னங்க? அது ஒண்ணும் இல்லங்க. ஆட் பண்ணி ஒரு காமன் டிஃபரன்ஸ வச்சு ஒரு நம்பரோட இந்த காமன் டிஃபரன்ஸ ஆட் பண்ணி ஒரு சீக்வென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு பேரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். இந்த அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் தேவை, ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கப்புறம் ஒரு காமன் டிஃபரன்ஸ் தேவை. அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணலாம்? செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்னு நம்ம அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஓகே ஃபர்ஸ்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? இங்க ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனா கொடுத்துருக்க பேராகிராஃப் முதல்ல பேராகிராஃப் வந்து எப்படின்னா ஒரு பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபார்முலேட் பண்றோம். ஓகே ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டா சிம்பாலிக்கலா ஃபார்முலேட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலேட் பண்ண அந்த பாட்டு ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் கான்செப்ட் கொடுக்குதா? அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்னா காமன் டிஃபரன்ஸ் ஒன்னா இருக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரோட அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ண அடுத்தடுத்த சீரிஸ் வரும். ஒருவேளை நம்ம டிஃபரன்ஸ் செக் பண்றோம் அப்படின்னா செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், தேர்ட் மைனஸ் செகண்ட், இப்படி ஒவ்வொரு டேர்மா நம்ம மாற்றும் போது காமன் டிஃபரன்ஸ் கரெக்டா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன கொடுக்கும்? அரித்மேட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துரும். சரிங்களா? ரைட். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air removing in the cylinder at the time. ஓகே ஒவ்வொரு டைமும் 1/4 ஆஃப் ஏர் அதுல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த அந்த யூனிட் ஒரு அரித்மேட்டிக் ஒரு வரிசைப்படுத்தணும்னா அது ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனை கொடுக்குதாங்கிறத செக் பண்றதா இந்த ப்ராப்ளமே. சரிங்களா? ஒன்ஸ் அகைன் ரீகால் the question, the amount of air present in a cylinder. Okay, when a vacuum pump removes 1/4 of air remaining in the cylinder at a time. Okay, ஒவ்வொரு முறையும் இருக்கிற குவான்டிட்டியில 1/4 ஆஃப் அமௌண்ட் ரிமூவ் ஆகுது. அப்போ எவ்வளவு கிடைக்குது? அதுல அந்த சீக்வன்ஸ் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை கொடுக்குதா? தட் இஸ் த கொஸ்டின். ஓகே வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஓகே சொல்யூஷன் நம்ம இங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லல. சோ அதனால நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்? லெட் வி கன்சிடர் ஓகே the amount of air present in the cylinder is x ன்னு எடுத்துக்கிறோம். x யூனிட்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 1/4 ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/4 போகுது, அடுத்த டேர்ம் 1 இருக்கிற அமௌண்ட்ல 1/4 போகுது. ஓகே வெறும் 1/4 மட்டும் போகல. இப்ப இருக்கிற அந்த குவாண்டிட்டியில 1/4 ஆஃப் குவாண்டிட்டி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே சொல்யூஷன் let us consider amount of air present in a cylinder. ஷார்ட்டா எழுதிக்கலாம். சரிங்களா? is x units. எவ்வளவு இருக்குதான்? x units. இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? a1 எடுத்துக்கிறேன். ஓகே so that is of a1 ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்? 1/4 ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/4 ஆஃப் ஏர் இருக்கிற எக்ஸுக்கு 1/4 ஆஃப் ஏர் ரிமூவ் ஆகுது. ஓகே இப்போ அதை எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க amount of air present after one time removal. ஓகே அப்படிதான் எழுதுறோம். amount of air present after one time removal. நான் ஷார்ட்டா தான் எழுதுறேன். சரிங்களா? that is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 1/4 ஆஃப் ஏர் வெளில வருது. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது x. இந்த xல 1/4 ஆஃப் பார்ட் வெளில வருது. ஓகே 1/4 ஆஃப் பார்ட் வெளில வருது. அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஓகே இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கு. சோ அப்ப டினாமினேட்டரை காமனா மாத்தும் பொழுதுதான், ஏன்னா 1 இன்டிஜர் ஆகும், 1 ரேஷனல் நம்பராகவும் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே அப்போ டினாமினேட்டர் நம்ம ஈக்குவேட் காமனா மாத்தணும்னா எல்சிஎம் எடுக்கணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்? கிராஸ் மல்டிபிள் பண்றேன். சோ அப்ப என்ன கிடைக்குது? 4x minus x divided by 4 that is equal to 3x by 4. Okay 3x by 4 units.
யூனிட்ஸ். இத நான் என்னன்னு சொல்றேன்? A2ன்னு சொல்றேன். ஓகே. தட் இஸ் ஆஃப் A2. இது வந்து A2. சரிங்களா? இதே மாரி அடுத்தது எடுக்கிறேன். ஓகே. செகண்ட் டைம் எடுக்கிறேன். ஓகே. 2 டைம்ஸ் எடுக்கும் பொழுது என்ன நடக்குது? இப்ப செகண்ட் டைம் எடுக்கும்போது குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு? இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. அமௌண்ட் ஆஃப் ஏர். ஓகே. அமௌண்ட் ஆஃப் ஏர் present. Amount of air present after 2 times removal. After 2 times removal. என்ன கிடைக்குது நம்மளுக்கு? is equal to இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது 3/4x. இதுல 1/4 of value. ஓகே. இதுல 1/4 of value அதான் இங்க ஹைலைட். சரிங்களா? 1/4 of value எடுக்கிறாங்க. 1/4 of 3/4x. 3/4xல 1/4 of amount ரிமூவல் ஆகுது. சரிங்களா? amount of air. இப்ப இங்க எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, so how to solve the problem here? You first of all you open the bracket. okay. மேக்ஸ்ல வந்து bracket ரொம்ப முக்கியம். first bracket எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகுதான் outer layerக்கு வரணும் நம்ம. சரிங்களா? இல்லனா ஆன்சர் வேற கொடுத்துரும். ஓகே. 3/4x minus 1 3s are 3, 3x divided by 4 4s are 16. ஓகே. இப்போ நான் இதை எல்சிஎம் எடுக்கிறேன். ஏன்னா டினாமினேட்டர்ல இங்க 4 இருக்கு, இங்க 16 இருக்கு. கண்டிப்பா நம்ம இதோட பேலன்ஸ் பார்க்க முடியாது. அதனால நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கும்போது மேலேயும் கீழேயும் 4ஆல நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது தான் இந்த இடம் டினாமினேட்டர் 16 கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? 16 காமனா நான் எல்சிஎம் எடுக்கணும்னா எனக்கு இங்க மேலேயும் கீழேயும் 4ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 3 4s are 12. ஓகே. 4 into 3x. சரிங்களா? மைனஸ் இங்க 16 இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 3 4s are 12. ஓகே. 12x minus 3x whole divided by 16. ஓகே. இதோட பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 12ல 3 போனுச்சுன்னா 9 கிடைச்சிரும் இல்லைங்களா? சோ அப்ப அந்த 9 எப்படி எழுதுறேன்? 9 divided by 16 into x. ஓகே. 9 divided by 16 into x. இந்த 9 by 16 நான் இப்படி எழுதலாமா? ஓகே. 3/4 the whole square இப்படி எழுதலாமா? ஓகே. இப்படி எழுதுனா வேல்யூ மாறாது. ஓகே. into x units. ஓகே. இப்ப செகண்ட் டைம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இவ்வளவு யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. இத நான் என்னன்னு சொல்றேன்? A3ன்னு சொல்றேன். ஓகே. this is of A3. ஓகே. இதே மாதிரி அடுத்த கேஸ் போறேன் நான். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த கேஸ் போறேன். அடுத்த கேஸ் போகும்பொழுது என்ன ஆகுது? amount of air present in the cylinder after removal of third times. After third time removal. Okay. Amount of air present. Amount of air present. Amount of air present after 3 times removal. நான் ஷார்ட்டா தான் எழுதுறேன். சரிங்களா? after 3 times removal. எப்படி இருக்கு? இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு? 3/4 ஸ்கொயர். ஓகே. 3/4 ஸ்கொயர் x மைனஸ் இதுல 1/4 ஆஃப் அமௌண்ட் 1/4 ஆஃப் குவான்டிட்டி கேன்சல் ஆகுது. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு 1/4 பாக்குறேன். ஓகே. 1/4 ஆஃப் 3 divided by 4 square into x. Okay. Which is equal to, what is the value here? Which is equal to, so 3/4 we have 9 divided by 16x minus இங்க என்ன வரும்? 1/4 of 3/4 square means 9/16. okay. 9/16 x which is equal to, இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே. எல்சிஎம் எடுக்கும் பொழுது என்ன வந்துரும்? 64ன்னு வருமா? ஓகே. 64ன்னு வரும். சோ அப்ப என்ன கிடைக்குது? 9x divided by 16 minus 9 divided by 64. சாரி, 9x divided by 64. இப்ப நான் இங்க எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? ஓகே. 64 நான் காமனா எல்சிஎம் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம எதால ப்ராடக்ட் பண்ணா போதும்? 4ஆல ப்ராடக்ட் பண்ணா போதும். அப்போ 4 into 9x. ஓகே. மைனஸ் 9x. இங்க 64 which is equal to 36x minus 9x divided by 64. ஓகே. சோ இப்போ இத நான் ரெடியூஸ் பண்றேன். ஓகே. 36ல 9 போனுச்சுனா எவ்வளவு அப்படினு பார்க்கறேன். ஓகே. என்ன வரும்? 27 வரும். சரிங்களா? 27 times x whole divided by 64. இந்த வேல்யூவை நான் எப்படி எழுதலாம்?
3/4 whole cube னு எழுதலாமா? Okay, 3 cube will be 27. 3 3s are 9, 9 3s are 27. So அப்ப இங்க cube னு எழுத முடியும் into x. 4 4s are 16, 16 into 4 will be 64. இத நான் ஈக்குவேஷன் இத நான் என்ன எந்த டேர்மா எடுக்கிறேன்? A4 னு எடுக்கிறேன். ஆல்ரெடி A3 வரைக்கும் வச்சிருக்கிறோம். நம்ம இப்ப A4 னு எழுதுறேன். ஓகே, and so on. இதே மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே, and so on. And so on. இதே மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம and so on இதே மாதிரியே போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை A5 கண்டுபிடிக்கிறதா இருந்தா A5 என்னங்க இருக்கும்? 3/4 whole to the power 4 into x ன்னு இருக்கும். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? காமன் டிஃபரன்ஸ் இதுக்கு காமனா வருதா? ஓகே, காமன் டிஃபரன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும்? காமனா தான் இருக்கணும். சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ் முதல்ல கரெக்ட்டா காமனா வருதான்னு செக் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெடியூஸ் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கணும். தேர்ட்ல இருந்து செகண்ட், ஃபோர்த்ல இருந்து தேர்ட், இப்படி சக்சஸர் டேர்ம்ல இருந்து ப்ரீவியஸ் டேர்ம் என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ண நம்மளுக்கு காமன் டேர்ம் கிடைக்கும். நான் எப்பவுமே நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கும் பொழுது டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும்பொழுது அடுத்த நம்பர் கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அடுத்த நம்பர்ல இருந்து முத நம்பரை இப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே, காமன் டிஃபரன்ஸ் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருங்களேன், A2ல இருந்து நான் A1 எடுக்கிறேன். ஓகே, A2ல இருந்து A1 எடுக்கிறேன். வாட் இஸ் A2? A1 நம்மளுக்கு நல்லா தெரியும் x ன்னு. ஓகே, A2 என்னது? A2 is 3x by 4. ஓகேங்களா? 3/4 into x minus x. ஓகே, 3/4 into x. 3/4 into x minus x. ஓகே, LCM எடுங்க as usual. 3x minus 4x whole divided by 4. அப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு? Which is equal to minus x by 4. Okay, minus x by 4. Okay, so here we have a value is minus of x by 4. Okay, minus of x by 4. இதே மாதிரி அடுத்த டேர்ம் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? A3 minus A2. A3 minus A2. A2 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க என்னன்னு இருக்கு? 3/4x. A3 என்ன இருந்துச்சு? ஸ்கொயர்ல இருந்துச்சு. சரிங்களா? 3/4 whole square x minus 3/4x is equal to LCM எடுங்க as usual. LCM எடுங்க. எப்படி சால்வ் பண்றது? 3 3s are 9. Okay, 4 4s are 16. 9/16x minus 3/4x. Okay, LCM எடுங்க பாப்போம். 9 ஓகே x மைனஸ் ஓகே, இங்க நம்ம மேலையும் கீழையும் 4 ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 16 கிடைச்சிரும். நான் 16 காமனா LCM எடுக்கிறேன். 16 காமனா LCM எடுத்தா 3 4s are 12x. So what we have here? Okay, the balance is minus 3x by 16. Minus 3x by 16. Okay, right. இப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? மைனஸ் கூட காமனா வெளில எடுத்துக்கலாம். அப்ப என்ன கிடைக்குது? 3/16 into x கிடைக்குது. ஓகே, 3/16 into x. ஓகே, 3x by 16. ஓகே, 3x by 16. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் x by 4. மைனஸ் கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், காமன் டிஃபரன்ஸ் இங்க x by 4 இருக்கு. இங்க 3/16 into x இருக்கு. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு டேர்ம் என்ன இல்ல நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. காமனா கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ அதனால நான் என்னன்னு சொல்றேன்னா as A2 minus A1 definitely is not equal to A3 minus A2. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த டிஃபரன்ஸ் காமனா வரலன்னா கூட கண்டிப்பா அது என்ன கொடுக்காது? ஒரு அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனை கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? இங்க பாருங்க, காமனா இல்லாதனால so this list of numbers does not form an arithmetic progression AP. Okay, does not form an arithmetic progression. Okay, once again recall the problem. என்ன கொடுத்திருக்காங்கன்னா some amount of air ஒரு சிலிண்டருக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு முறையும் ரிமூவ் பண்ணும் பொழுது 1/4 ஆஃப் அமௌண்ட் இருக்கிற அந்த ஏர் கண்டென்ட்ல இருக்கிற ஏர் குவான்டிட்டியில 1/4 ஆஃப் அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த சிலிண்டர்ல? அது வந்து ஒரு சீக்வென்ஸ ஃபார்ம் பண்ணும். அந்த சீக்வென்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்கா? தட் இஸ் த கொஸ்டின். சரிங்களா? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். லெட் வி டேக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் as amount of air present in a cylinder. ஓகே, தட் இஸ் x யூனிட்னு எடுத்துக்கிறேன். அதை நான் A1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ 1/4 ஆஃப் அமௌண்ட் அதுலேருந்து ரெடியூஸ் பண்றேன். Amount of air present after one time removal. After one time removal of air in the cylinder. Okay, so what is that? X minus x by 4. இங்க பாருங்க, x minus x by 1/4 of amount. So அப்ப இதை நான் ரெடியூஸ் பண்ணும்பொழுது எனக்கு 3/4 யூனிட்ஸ் கிடைக்குது. அதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் A2ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் டேர்மா. அதே மாதிரி அடுத்தது 2 டைம்ஸ் எடுக்கிறேன். 2 டைம்ஸ் எடுக்கும் பொழுது இப்ப நம்மள்ட்ட 3/4 x இருக்கு. அதுல 1/4 அமௌண்ட்னு சொல்லும் பொழுது 3/x by 16 வரும். ஸோ இதை நான் எல்சிஎம் எடுத்து ரெடியூஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 9/16 கிடைக்குது. அதை நான் சிம்பிளிஃபை பண்றேன். 3/4 ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் யூனிட்ஸ். தட் இஸ் ஆஃப் 3. தேர்ட் பாயிண்ட். ஓகே, அதுதான் தேர்டு டேர்மா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து 3 டைம்ஸ் நான் ரிமூவ் பண்றேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன வரும்? 9/16 எக்ஸ் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் இஸ் தேர் இன் த சிலிண்டர். ஓகே, இதுல 1/4 ஆஃப் அமௌண்ட் நான் ரெக்டிஃபை பண்ணும்போது ரெடியூஸ் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? இங்க பாருங்களேன், 3/4 அதாவது 9/16 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1/4 ஆஃப் 9/16 எக்ஸ். இதை நான் ரெடியூஸ் பண்ணேன்னா எல்சிஎம் எடுத்து இதை நான் சால்வ் பண்றேன். சால்வ் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 27/64 இருக்கு. அதை நான் எழுதும்போது 3/4 ஹோல் கியூப் இன்டூ எக்ஸ்னு எழுதலாம். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? A4 அண்ட் so on. இப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்போ நான் காமன் டிஃபரன்ஸ் முதல்ல காமனா இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டா காமனா இருக்கான்னு செக் பண்றேன். இங்க பாருங்களேன், A2 minus A1 எடுக்கிறேன். A2 is 3/4 into x minus x. இதை நான் ரெடியூஸ் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் x/4ன்னு கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி நான் அடுத்த கேஸ் எடுக்கிறேன். அடுத்த டேர்முக்கு வரும்போது A3 minus A2 எடுக்கிறேன். A3 யோட வேல்யூ மைனஸ் A2 வோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூவை நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஏன்னா இங்க டினாமினேட்டர் வேற வேற நம்பர் இருக்கிறதுனால நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எப்படின்னா 9/16 16 எல்சிஎம் எடுத்தோம்னா 4ஆல மேலே கீழே ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 16 மாறும். ஸோ அப்போ 12 டைம்ஸ். ஸோ அப்போ 9 minus 12 will be -3. மைனஸை கூட வெளில எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன ஆகுது? 3/16 எக்ஸ்னு வருது. அங்க 1/4 into எக்ஸ்னு வந்துச்சு. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்குமே காமன் டிஃபரன்ஸ் எப்படி இல்ல? காமனா இல்ல. ஸோ திஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் டெஃபினெட்லி ஃபார்ம் அண்ட் ஏபி. ஓகே, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, எல்லாம் புரிஞ்சு வாசிங்க. ஓகேங்களா? அப்படி வாசிக்கும் பொழுது தான் நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு தெரியும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சாட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யர் டவுட்ஸ். ஓகே, ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.